சிக்கலுக்கு அடிப்படை காரணம் வந்து இந்த திருமதி சசிகலா அவர்கள் வந்து உடனடியாக முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ள எடுத்த முடிவும் அதற்கு பின் அந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தப்பட்டது அதுதான் அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முதல்ல வந்து ஒரு மாத காலத்துக்கு முன்பு சில அமைச்சர்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள், அவங்க தான் வந்து முதலமைச்சராக வரணும்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்தபோது கொஞ்சம் அடிபட்டு போச்சு அந்த பேச்சு. ஸோ சரி, இவர் திரு ஓபிஎஸ் கொஞ்ச நாள் தொடர போறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அது திருப்பியும் மாறி உடனடியாக இவர்கள் பதவியேற்க வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டதுனால்தான் இந்த பிரச்சனையும் என்னுடைய கருத்து. இல்ல, என்னுடைய கருத்து வந்து நேற்று வரைக்கும் நானும் அந்த கேள்விதான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நேற்று வரைக்கும் கட்சியை பொறுத்த வரைக்கும் யாரிடம் எந்த ஒரு டிசிடன்ஸும் இல்லை. எல்லா எம்எல்ஏக்களும் ஒற்றுமையாக தான் இருந்ததாக நேற்று வரைக்கும் அப்படிதான் நிலைமை இருந்தது. அதனால ஏன் ஆளுநர் வரல அப்படிங்கறதா நானும் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப வந்து சில எம்எல்ஏக்கள் வந்து அதாவது முதல்ல எல்லோருமே வந்து ஒருமித்த கருத்தாக அந்த கடிதத்தை கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை மாறிவிட்டது. அதனால ஆளுநர் வந்து ஓரிரு நாட்கள் பொறுத்திருந்து என்ன ஆக்சுவல் பொசிஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா நேற்று வரைக்கும் அவர் ஏன் நடவடிக்கை எடுக்க நானும் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இது வந்து அப்ப வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் இல்லை, ஏன்னா எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடும் யாரிடமே இல்லையே. உடனடியாக ஆளுநர் வந்து முடிவு எடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஏன்னா யாரிடம் சட்டப்பேரவையில் எண்ணிக்கை இருக்கிறதுங்கிறது வந்து நேற்று வரைக்கும் அது ஒரு கேள்வியே இல்லை. ஏன்னா அனைத்து பன்னீர்செல்வம் அவர்கள் உட்பட எல்லாருமே தானே ஒத்துக்கிட்டு தானே இந்த திருமதி சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆக வேணும்னு கடிதத்தை கொடுத்தாங்க. ஸோ நேற்று வரை இந்த நிலைமை வேறு, இன்னைக்கு நிலைமை மாறிவிட்டது. அதனால உடனடியாக வந்து அவர் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் ஆளுநர்னு அது எதிர்பார்க்க முடியாது. ஆமா, அது வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பல முறை அவர் ஜெயலலிதாவாலே வந்து அடையாளம் காட்டப்பட்டு தான் ஆட்சி பொறுப்பு கவனிக்க முடியாத ஒரு சூழலில் திரு பன்னீர்செல்வம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தார். அவரையே வந்து இதுல என்ன முரண்பாடுன்னு பாத்தீங்கன்னா, மருத்துவர்கள் அன்னைக்கு முந்தா நாள் கூட்ட பிரஸ் மீட்ல அவங்க வந்து ஒரு நல்லா தேறிட்டு வந்தாங்க. ஒரு காலகட்டத்துல சில ஸ்டெப்ஸ் எடுத்து முழுமையா நடக்க முடியலன்னா கூட ஒரு 2-3 ஸ்டெப் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லும்போது ஏன் யாருமே வந்து உள்ள அனுப்பப்படவில்லைங்கிறது நிச்சயமா ஒரு சந்தேகத்துக்கு விஷயம் தானே. அதுவும் திரு ஓபிஎஸ் போன்ற கட்சியினுடைய மிக மூத்த தலைவர், பலமுறை முதல்வராக இருந்தார், முதலமைச்சருடைய போர்ட்போலியோ கவனிச்சிட்டு இருந்தார். அவரே வந்து உள்ள விடலைன்னா அப்புறம் நிச்சயமா சந்தேகம் வரும் இல்லையா. என்ன சொல்றது சொல்லுங்க. ஏன்னா ஒரு விஷயம் ஜெயலலிதா இருக்கும்போது இந்த மாதிரி நடந்திருக்குமா, ஒருத்தர் பார்த்து சிரிச்சிருப்பாங்களாங்கிறது வேறு. அது வந்து நிச்சயமா பண்ணிருக்க மாட்டாரு. திரு பன்னீர்செல்வமும் சிரிச்சிருக்க மாட்டாருங்கிறது ஒரு வாஸ்தவமான ஒரு விஷயம் தான். ஆனா அது வெறும் 2 பேர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க இல்ல பேசிக்கிட்டாங்க அசம்பிளியில அப்படிங்கறதுனால ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்குங்கிறது எப்படி நம்ம சொல்ல முடியும்? கட்டசி ரொம்ப நாளா தமிழ்நாட்டுல ஒரு எதிர்பார்ப்பு, இந்த 2 கட்சிகளிடையே இருக்கிற இந்த விரோதம் குறைய வேண்டும், அரசியல் எதிரிகளாக இருக்கலாம் ஆனால் விரோதிகளாக இருக்க வேண்டாம் தானே எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். அடுத்தது சதி திட்டம் என்று நீங்க சொல்லுவீங்க. எதுக்காகங்கிறது நிச்சயமா ஒரு கேள்வி கொடுத்தாங்க. ஏன்னா அவர் டீலே சொல்லியிருக்காரு, அரசாங்கம் இப்பதான் என்ன கூப்பிட்டாங்க நான் வந்தேன், என்ன கூப்பிட்டுருந்தாங்கன்னா வந்திருக்காங்கிற ரீதியா தான் அவர் சொன்னார். நிச்சயமா அது ஒரு கேள்விக்குறி. ஆனால் அதை நடத்தியதனால் வந்து இன்னும் கேள்விகள் தான் அதிகமாக இருக்கு. தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு யாரும் சொல்லல. ஆனால் தவறு நடந்திருக்கிறதா இல்லையா, அப்படி தவறு நடந்திருக்க கூடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் வந்து மக்கள் மனதில வந்து முழுமையா நீக்கப்படல. அதுதான் பிரச்சனை. தவறு நடந்திருக்கு, ஏதோ பிரச்சனை ஆயிருக்குன்னு யாரும் அடித்த ஆதாரத்துடன் யாரும் இது வரைக்கும் சொல்ல முடியும். ஆனால் எல்லாத்தையும் மூடி மறைச்சு யாரையுமே உள்ள விடாம அந்த மாதிரி செஞ்சதுனால மக்களிடையே ஒரு சந்தேகம் இருக்கிறது. there is no direct accusation. அதுக்கு ஒன்றும் எவிடன்ஸ் இல்லை. to be fair, யார் மேலேயும் குற்றம் சாட்டுவதற்கு ஆதாரம் இல்லை. ஆனால் ஏன் இவ்வளவு வெளிப்படை தன்மையே இல்லாமல் மூடி மறைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சந்தேகம். இப்போதைக்கு தற்போதைய நிலைமை வந்து நிச்சயமா அவங்க வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தான் செயல்படுற மாதிரி தான் தெரியுது.
ஆனால் அது தொடர்ந்து எப்படி இருக்கும், பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஃபாஸ்ட் சேஞ்சிங். சில அவருக்கு அவர் மாறிக்கொண்டிருக்கிறது, அதனால கொஞ்சம் பொறுத்திருந்தா பாருங்க. இல்ல அதாவது அவர் எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு வேற ஒன்றும் சாய்ஸ் இருக்காது இல்லையா. எக்ஸ்பெல்ஷன் நடந்ததுன்னா அதுக்கு பிறகு ஏதேனும் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு இருக்கும். கட்சி தொண்டர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சி தொண்டர்களுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி வரும். நிச்சயமா வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் வந்ததுன்னா நிச்சயமா அவர் அந்த சூழ்நிலை தள்ளப்பட்டார் என்றால் அது பண்ணிதான் அவனை என்ன பண்ண முடியும். ஓகே சார், ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ. நன்றி.